குணப்படுத்துன்றது ரெண்டாவது விஷயம். ஆனால் வர பேஷண்ட்டு ஏன்னா பிச்சைக்காரன் மாதிரியே பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு அசால்ட்டாக அலட்சியமாக திட்டி, அது இல்லாமல் தகாத வார்த்தைகளை நீங்கள் திட்டும் போது பெத்த புள்ள வந்துச்சுமா வேடிக்கை பார்ப்பான், அவனுக்கு கோபம் வரதானே செய்யும். சார் அதுக்கு தீர்வு என்னன்னா பதில் தாக்குதல்லாம் எப்படி சார்? அது ஒரு நோயாளிக்கு சிகிச்சை மேற்கொள்றாரு இந்த மருத்துவர், அவரை போய் கத்தியால குத்தி அப்போ அந்த சிகிச்சை பிரிவுல அவர் அனுமதிப்பட்டார். அப்போ அந்த மருத்துவர் நீங்க நியாயப்படுத்த அதுதான். அப்போ அந்த மருத்துவர் எந்த அளவுக்கு இவங்கள அவமானப்படுத்தி இருப்பார். சரி, அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல சார்? சார் புரிஞ்சுங்க, யாரை எத்தனை சாதாரண விஷயத்துக்கோ சாதாரண வார்த்தைக்கெல்லாம் சண்டை போடுறதோ கத்தியால குத்துறதோ இதெல்லாம் நடக்காது. அளவு மீறி போகும்போது தான் அதனால பாதிப்பு அதிகமாக ஏற்படும் போது தான் அவன் அந்த நிலைமைக்கு வரான். இதை மனித இயல்பு, புரியுங்களா? நாட்டு எத்தனை குற்றம் குறைகள் நடக்குது, அதெல்லாம் நீங்கள் சைக்காலஜி பிரகாரம் பார்த்து அதுக்குள்ள பூர்வீக ஆறாம்